ஒரு புதிய நவீன வசதிகள் கொண்ட மருத்துவ உபகரணங்கள் என்பது அரசு மருத்துவமனைகளில் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவில் 36 மாநிலங்கள் இருந்தாலும் ரோபோட்டிக் கேன்சர் எக்யூப்மெண்ட் என்கின்ற ஒரு அதிநவீன ஒரு கருவி 34 கோடி ரூபாய் செலவிலான அந்த கருவி இந்தியாவில் இருக்கிற எந்த மாநில அரசு மருத்துவமனையிலும் இல்லை. அது நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஓமந்தூரார் பன்னோக்கு மருத்துவமனையில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னால் அதை திறந்து வைத்து இன்றைக்கு மிக சிறப்பான பயன்பாட்டில் இருக்கிறது. அதேபோல் நம்முடைய முதல்வர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் டபுள் பலூன் என்ட்ரோஸ்கோபி, ஆட்டோ எம்ஆர்ஐ போன்ற இந்தியாவின் வேறு எந்த மாநில அரசு நிர்வாகங்களிலும் இல்லாத அதிநவீன மருத்துவ உபகரணங்கள் தமிழ்நாட்டின் மருத்துவத்துறையில் குறிப்பாக அரசு மருத்துவமனைகளில் அமையப்பெற்று மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இப்படி அதிநவீன மருத்துவ உபகரணங்கள் தொடர்ந்து அரசு மருத்துவமனைகளில் வந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அரசு மருத்துவ சேவையை முழுமையாக மக்கள் பயன்படுத்திக் கொள்கிற அந்த எண்ணிக்கை என்பது தொடர்ந்து உயர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கும் கூட இந்த மருத்துவமனையில் ஒரு 50 லட்சம் செலவில் டெக்ஸா ஸ்கேன் என்கின்ற ஒரு அதிநவீன கருவி ஒன்று இப்போது மக்களின் பயன்பாட்டிற்காக மாண்புமிகு அமைச்சர்கள் முன்னிலையில் மக்களின் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த கருவியை பொறுத்தவரை முதுகெலும்பு அடர்வு குறைவு நோயான ஆஸ்ட்ரியோபோரோசிஸ் ஆரம்ப நிலையில் கண்டறிந்து உதவக்கூடிய ஒரு ஸ்கேன் ஆகும். தென் தமிழகத்தில் முதன்முறையாக அரசு ராஜாஜி மருத்துவமனையில் இன்று அது பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. முதுகெலும்பு மற்றும் இடுப்பெலும்பு இவைகளில் நோய் தன்மைகளை கண்டறிந்து அதற்கான சிகிச்சை அளிக்கும் போது எலும்பு முறிவிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு இந்த ஸ்கேன் கருவி மிகப்பெரிய அளவில் பாதுகாப்பாக இருக்கும். அதேபோல் உடலில் உள்ள கொழுப்பின் அளவை அறிந்து அதற்கேற்ற வகையில் சிகிச்சை அளிப்பதற்கு இந்த ஸ்கேன் பயன்பாட்டில் இருக்கும். இது வெளியில் போய் செய்து கொண்டால் 2500 5000 ரூபாய் வரை செலவாகும். இலவசமாக இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பொதுமக்களுக்கு இலவச சேவை ஆற்றுவதற்குரிய அந்த கருவி ரூபாய் 50 லட்சம் மதிப்பிலான அந்த கருவி தற்போது மக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது.